திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் வாலிப கண்மணிகளே, நான் உங்கள் அண்ணாச்சி ஜெபஸ்டின். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. தமிழ் பேசும் நல்லுலகில் சகல வாலிபரையும் இயேசு கிறிஸ்துவினிடம் திருப்போம். இது ஓர் நிகழ்ச்சியாகும். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்திய வேதமானவன் என்ற புதிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளிலும் நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் உலகளாவிய வேத மாணவர்களே, அருமை பெற்றோரே, திருச்சபை மக்களே, உங்களை நான் ஆசிர்வதித்து இந்திய வேத மாணவன் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சபைகளில் ஊழியம் செய்கிறவர்களை, போதகர்களை பார்க்கிறோம். வேத மாணவர்களை பார்க்கிறோமா? வேத மாணவர்களை உருவாக்கும்படி பெற்றோர்கள் அவசரமாக, ஆயத்தமாக, ஆர்வம் உள்ளவர்களாக, அதற்காக ஒப்பு கொடுக்கிறவர்களாக தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்களா? வேத மாணவன் ஏராளமாக இன்று தேவைப்படுகிறான். A Bible student is very much necessary today. காரணம், வேத மாணவன் வந்தால்தான் இந்த தேசம் முழுவதும் நற்செய்தியை சொல்ல முடியும், திருச்சபைகளை வளர்க்க முடியும், தேவனுடைய சித்தத்தை எடுத்து போதிக்கிற மனிதர்களை நீங்கள் கவனிக்க முடியும். ஒரு காலத்தில் பெற்றோர்கள் விசுவாசத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை, முதல் பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற பெற்றோர்கள் பிறக்கும் போதே அவன் உயர்ந்த பதவியும் அதிக சம்பளத்தையும் பெறத்தக்கதாக அவனுக்கான ஒரு கல்வி முறையை, திட்டங்களை ஆரம்பம் முதலே வகுத்து வீட்டை விற்று, நிலத்தை விற்று அவனை படுக்கைய வைத்து அவனை தேசத்தில் பெரும் செல்வந்தனாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் தான் அப்படி செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஏழைகளும் அதை தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தினமும் நம்ம பார்க்கிறோம். We raise our children only to become rich in this world. இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றவே நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் இயேசுவை பார்ப்போம். அவருடைய பிறப்பில் அவர் மிகவும் ஏழ்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய தகப்பன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வேஸ்வரனாக, எல்லா அதிகாரம் உடையவராக, எல்லா ஐஸ்வர்யம் உடையவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், ரிச் ஃபாதர் புவர் சன். இன்றைக்கு 13 வயது முதல் 19 வயது உடைய இந்த டீன்ஸ், இந்த 13லிருந்து 19 வயது உடைய வாலிபர்களை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய செயல்களை எல்லாம் நாம் தினமும் படிக்கிறோம், தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம். 17 வயது வாலிபன் கொலை செய்கிறான், பெரும் திருட்டு விஷயத்தில் ஈடுபடுகிறான், சரீர வாழ்க்கையை கெடுத்து கொள்ளும் ஆபாசங்களால் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே சென்று விடுகிறான். இந்த வாலிபர்கள் மத்தியில் அவர்கள் வெறுக்கிற ஒரு முதல் காரியம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறதை வெறுக்கிறார்கள். Today's children in the teens, they hate the poverty. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், எல்லா வீட்டு பிள்ளைகளும் அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறதை வெறுக்கிறார்கள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, நாம் இயேசுவை பார்க்கும்போது அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், ஒரு நல்ல வேத மாணவனாக இயேசு என்ன செய்கிறார்? அவர் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற அவர் தம்மை ஏழையாக ஒப்பு கொடுத்தார்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார். அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் அவ்விதமாகவே இருந்தார் என்று பிலிப்பியர் 2:7-8 வசனங்களை நாம் படிக்கிறோம். கிரைஸ்ட் பிகம் புவர். சகோதரர்களே, வேத மாணவர்களே, 13 முதல் 19 வயது இளைஞர்களே, நீங்கள் ஏழையா இருப்பதை வெறுக்கிறீர்களா? அந்த ஏழ்மையின் வெறுப்பை தான் உங்கள் வாழ்க்கை மாற்றுகிறது. நீங்கள் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்று எல்லா விதமான தீமைக்கும், பாவத்துக்கும், துணிகரங்களுக்கும், அக்கிரமங்களுக்கும், கொலைகளுக்கும், வெறிகளுக்கும், தேச துரோகங்களுக்கும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் வேத மாணவனாக மாற வேண்டும். நீங்கள் வேதத்தை படிக்கிறவனாக மாறும்போது உங்கள் வாழ்க்கை சீர்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சிறு வயது முதற்கொண்டே ஒரு வெறுப்பு உண்டாகிறது. இன்றைய உலகத்தில் 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 1 கோடி. உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் இருந்தால் ஒரே கடையில் அந்த 1 கோடி ரூபாய்க்கு பொருளை வாங்கிவிட முடியும். ஒரு கடையிலேயே நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்துவிட முடியும். சகோதரர்களே, அந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிற உலகம் பொருள் விஷயத்தில் பெருகி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த ஓப்பன் மார்க்கெட் என்ற அளவில் பொருளை வாங்கவும் பொருளை விற்கவும் பொருள் சந்தை ஒன்று தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். கையில் உள்ள செல்போன் வழியாக பணங்களை நாம் செலுத்தலாம், பொருட்களை வாங்கலாம். ஒவ்வொரு இளைஞன் கையிலும் 10,000 ரூபாய் உள்ள ஒரு செல்போன் இருந்தால் அடுத்த ஆண்டு அது 20,000, 80,000, லட்சம் என்ற அளவில் இளைஞர்கள் இன்றைக்கு அதை விரும்புகிறார்கள். இல்லாத இளைஞர்கள் கொடுமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதையும் வழி நடத்துகிறார் என்பதையும் நாம் உணர வேண்டுமானால் நாம் இந்த ஐஸ்வர்யத்தின் மீது கண்ணை வைக்காமல் இந்த பொருளின் மீது, இந்த சந்தையின் மீது நம்முடைய மனதை செலுத்தாமல் ஒரு நல்ல வேத மாணாக்கனாக வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்த்தினால் நீங்கள் சீர்பெறுவீர்கள், நலன் பெறுவீர்கள். உங்களுடைய இருதயம் சாந்தப்படும். சகல பொல்லாப்பாகிய பாவத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 8:9 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த ஒரு வசனத்தை வாலிப பிள்ளையே, வேத மாணாக்கனே, நீ புரிந்து கொள். In order to you become rich, he become poor. உன்னை ஐஸ்வர்யவானாக்குவதற்காக அவர் தரித்திரம் உள்ளவரானார். இந்த கருத்தை நாம் விளங்கி கொண்டால் வானத்தில் பறக்கும் பறவையைப் போல, காட்டில் நடமாடும் மிருகங்களைப் போல, சமுத்திரத்தில் அலையும் மீன்களைப் போல ஒரு தவிப்புள்ள வாழ்க்கை, பொருள் தேடும் வாழ்க்கை, இந்த உலகமே சதம் என்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஐஸ்வர்யத்தை நோக்கி போகிற வாழ்க்கையை வெறுத்து நீங்கள் தேவ பிள்ளைகளாக வறுமையிலே தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி தேவன் உங்களை ஐஸ்வர்யமுள்ளவராய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் பார்ப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2:7 வசனம். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி
முன்னணையிலே கிடத்தினாள். சகோதரி, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குடும்பத்தில், அரச குடும்பத்தில் பெத்லகேமிலே பிறந்தார். ஒரு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஒரு ராஜாவுக்குரிய எல்லா ஐஸ்வர்யம் உடையவர் தான். ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி உங்களையும் என்னையும் அவர் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு தம்மை மிகவும் தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய பிறப்பை நாம் கவனிக்கிறோம். அவர் பிறந்த போது ஊரில் வீடுகளில் இடம் இல்லை, பொதுவாக இருக்கிற சத்திரத்தில் இடம் இல்லை. வழியில்லாத ஒரு சூழலில் சத்திரத்தினுடைய ஓரத்தில் இருந்த ஒரு கொட்டகையில் மிருகங்கள் கட்டி வைக்கிற, சாணம் போட்டிருக்கிற வைக்கோல் இருக்கிற ஒரு பகுதியில் மரியாள் அவரை பெற்றாள். அவரை மூடுவதற்காக கையில் இருந்த கந்தை துணியை அவர் மீது சுற்றினார். அவரை தன் மடியிலே வைத்து கொண்டார். இந்த காட்சி நீங்கள் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய ஏழ்மை என்பதை நினைத்து பாருங்கள். He became poor as he was born, whereas his true father in heaven was a great rich, is the owner of everything and creation. எல்லா சிருஷ்டிப்புக்கும் காரணராக இருக்கிற தேவனுடைய குமாரன் பூமியில் வந்தபோது அவர் மீது சுற்றுவதற்கு பழந்துணியும், அவர் பிறந்த இடம் ஒரு கொட்டகையும் தூசியும் தும்பும் நிறைந்த இடமாயிருந்தது. வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மா எதை எனக்கு கொடுத்தார்கள், ஏன் அவர்கள் பணக்காரர்களாக இல்லை, மற்ற வாலிபர்களைப் போல என்னுடைய பெற்றோர் இல்லையே, அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, அவர்களுக்கு உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, வாரந்தோறும் ஆயிரக்கணக்கில் அவர்கள் செலவு செய்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் தினமும் ஒரு 1000 ரூபாய் போல கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், என் கையில் ஒரு காசு இல்லையே. இந்த நிலைமையை சந்திக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒரு வாலிப பிள்ளையும் அவர்கள் என்ன நினைக்காங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, மிகவும் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அதற்காக அவர்கள் கொலை செய்யவும் தயாராக இருக்காங்க, வீட்டை விட்டு ஓடவும் தயாராக இருக்காங்க. ஒரு நல்ல வேத மாணவன் ஐஸ்வர்யத்தை தேடாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடி அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டால் இந்த உலகமும் அதன் இன்பமும் அதன் மாயையும் உங்களை விட்டு எப்போதும் சென்று விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் தரித்திரத்தை எப்போதும் விரும்புவது கிடையாது. All men on the earth always hate the poverty. எல்லா மனிதனும் எதை விரும்புகிறான், எனக்கு தரித்திரம் இருக்கக்கூடாது, நான் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், எல்லாம் எனக்கு இருக்க வேண்டும். ஒரு வேத மாணவன் இந்த பார்வையில் இருக்க முடியாது. இயேசு போதும் எனக்கு, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு போதும், உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து விடும் என்ற காரண காரியத்தை நீங்கள் விளங்கி கொண்டால் நல்ல ஒரு வேத மாணவனாக, தேவனுடைய தாசனாக நீங்கள் இருக்க முடியும். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். சகோதரர், கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அது போதுமானது என்று எண்ண வேண்டும். ஆனால் அதை விட்டு ஒரு கோடியை சம்பாதிக்க, வீட்டை சம்பாதிக்க, வாகனங்களை சம்பாதிக்க,
இந்த உலகத்தில் நிலங்களை அபகரிக்க நாம் முயற்சி எடுக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் செய்யும்படி அவரையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். உங்கள் கைகளையும் கால்களையும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் கையிலே இருக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது உங்கள் வயல் நன்றாக விளையும், உங்கள் விதைப்பு அறுவடை நன்றாக இருக்கும், உங்கள் படிப்பு அதிலே முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், செழிப்பான ஆகாரம் உங்களுக்கு உண்டாகும். தேவ சித்தம் செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒரு சில காலத்தில், நான் சொல்கிறது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த உலகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு எப்போவுமே சண்டையிடுவான். தோல்வியுற்ற ராஜா அவனோடு போகாமல் அவன் ஆண்ட ஜனங்களையும் அவனுடைய நிலங்களையும் அந்த ஜனங்களுடைய பொருட்களையும் பொன்னையும் வெள்ளியும் கொள்ளையடித்து கொண்டு போவான். தோல்வியுறுகிற ராஜா தோல்வி அவனோடு போகாமல் அவனுடைய ஜனங்களுக்கும் வரும். அதுபோல தான் இன்றைக்கு தேவனுடைய அன்பையும் சித்தத்தையும் செய்யாமற் போன ஒரு குடும்பம் தோல்வியிலே வரும்போது அந்த தோல்வி பெற்றோருக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் சேர்ந்து வந்துடும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 34வது வசனம். உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். அதாவது ஆயுதம் அணிந்தவன், ஆர்ம்டு சோல்ஜர், அதாவது உடை மேலே எல்லா விதமான ஆயுதங்களையும் உடைய ஒரு போர் வீரன் வந்தால் வெறுங்கையா எதுவுமே இல்லாமல் நாம் அவனுக்கு முன்னால் நின்றா என்ன ஆகும்? ஏனென்றால் எல்லா ஆயுதமும் அவன் கையில் இருக்குது. அவன் எதை கொண்டு வேணுமானாலும் நம்மை வீழ்த்தலாம். இந்த உதாரணம் லைக் எ ஆர்ம்டு ஃபோர்ஸ், த ஈவில் இஸ் கம்மிங் அப்பான் யூ. தீமையானது ஆயுதம் அணிந்தவனைப் போல நம்ம மேலே வருமா. அதனால தான் தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் மீது வரக்கூடிய அந்த கொடிய அந்த தரித்திரத்திலிருந்து நீங்கள் தப்ப முடியும். உங்களுக்கு தரித்திரம் கூடாது என்று நீங்கள் நினைத்தால், அதை வெறுத்தால், நீங்கள் தேவ பிள்ளைகளாக வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போ தேன் இருக்கு, சாப்பிட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதுக்காக தேனை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாமா? அதுபோல ஐஸ்வர்யத்தை நாம் தேடுகிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இந்த அளவில் நம்ம அதை நிறுத்திக்கணும். அதிகமான தேனை சாப்பிட்டால் நமக்கு வாந்தியும் பேதியும் உண்டாகும். ஐஸ்வர்ய மயக்கத்தில் விழுந்து விட்டால், சிறுவயது முதலே ஐஸ்வர்யத்தை தேடுகிறவர்களாக மாறிவிட்டால் உங்கள் உடல் நலிந்துவிடும், வியாதிப்பட்டுவிடும், பலவித நோய்கள் உண்டாகும், மனநோய்கள் உண்டாகிவிடும். உங்களுடைய வருமானம் எவ்வளோ பெறுகிறதோ அவ்வளோ நோய்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா நீங்கள் தேவன் இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்து இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடுறீங்க. ஆக இளைஞர்களே, நீங்கள் தேன் தேன் என்று தேடாமல் போதுமானது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணுங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. தேன் கூட்டையும் தேனை பார்த்து அதிலேயே முழுகாத. கர்த்தருடைய ஞானத்தை தேடு. அப்பொழுது உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய படிப்பு தோல்வியுறாது. உன்னுடைய எதிர்காலம் நஷ்டமடையாது. தேவ பிள்ளையே,
இன்று தேவன் தமது வார்த்தையை படிக்கும், நேசிக்கும், அதன்படி நடக்கும் பிள்ளைகளை தேடுகிறார். ஒரு சாமுவேலை தேடுகிறார், ஒரு தீமோத்தேயை தேடுகிறார். வாலிபனே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவர்கள் அழகா இல்லை, அது இல்லை. அவர்களுக்கு வீடு இல்லை, அவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இல்லை, அவர்கள் எனக்காக செலவு செய்யும்படி ஐஸ்வர்யம் அவர்களுக்கு இல்லை. இதனால்தான் பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கிறாங்க. ஆக இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் make the children today to hate God, hate his parents. ஆக என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் வேத மாணாக்கராக மாறும்போது, தேவதாசர்களாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, இளமை காலத்தில் அவருடைய வசனத்தை தேடும்போது, இயேசுவை போல அவர் உங்களுக்காக தரித்திரராய் மாறி தமது ஐஸ்வர்யத்தை தந்தார் என்ற அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவிலிருந்து வரும் ஐஸ்வர்யம் நம்மை வழிநடத்தும் என்று புரிந்து கொள்ளும் போது, உன்னுடைய இளமை கால வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்கள் டீனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பருவ காலத்தில், வாலிபனே, உன் வாலிப நாட்கள் உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினாலும் முடிவிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு. இயேசுவை பார், அவருடைய பிறப்பை பார். இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே ஏழ்மை உள்ளவராக வந்தார். அவர் தமது தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். தாயின் மடியில மற்றவர்கள் உடுத்தின துணியின் ஒரு பகுதியை அவருக்கு போர்த்தி வைத்தார்கள். எவ்வளவு ஏழ்மை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலையில், எப்படிப்பட்ட ஒரு குடிசையில், ஒரு மிருகங்கள் நிற்கிற இடத்துல அவர் பிறந்தார். இதை காணும்போது நானும் கூட என்னுடைய பெற்றோரை நேசிக்கிறேன், அவருடைய ஏழ்மையை நேசிக்கிறேன். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். எனக்காக அவர்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றாலும் என் தேவனே எனக்கு தெரிவித்தார்கள். என் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எனக்கு சொன்னார்கள். நான் நன்றாக இருப்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணம். நான் பயபக்தி உள்ளவனாக இருப்பதற்கு என் பெற்றோர்களுடைய விசுவாசம் காரணம். இப்படி நீ எண்ணுவாயானால் ஒரு நல்ல வேதமானவனாக இருக்க முடியும். வாலிப பிள்ளையே, நீ வேதமானாக்கனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய ஜெபம் இப்படி இருக்கணும், உன்னுடைய வேண்டுதல் இப்படி இருக்கணும். அதாவது நமக்கு ஐஸ்வர்யமும் தேவையில்லை, ஏழ்மையும் தேவையில்லை. அப்போ என்ன தான் தேவை? போதுமானது இருந்தால் அது போதும். நம்முடைய மினிமம் தேவைகள் சந்திக்கப்பட்டால் அது போதும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், கவனிங்க, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், கவனிங்கள், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஒரு நல்ல வேத மாணாக்கன், அவனுடைய வேண்டுதல், அவனுடைய ஜெபம், அவனுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், ஏழ்மையும் வேண்டாம், என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும். இதுதான் வேத மாணவனுடைய அடையாளம். இந்திய வேத மாணவன் இதை கற்றுக்கொண்டால் உங்கள் வீட்டிலே வெளிச்சம் உதிக்கும், உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். இந்த தேசத்தின் எல்லையில் உள்ள எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தன் வீட்டில் உள்ள பிள்ளைகளை தேவ பக்தியை வளர்த்து கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வேத மாணவர்களை உருவாக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால்
தேவனுடைய மக்களாக இருப்பீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நீங்கள் இப்படி செய்தால் உங்கள் வீட்டிலே வேத மாணவர்களை உருவாக்க முடியும். உங்களை மாற்றக்கூடிய மக்களை உருவாக்க முடியும். உங்கள் சமுதாயத்தை மாற்றக்கூடிய இளைஞர்களை உருவாக்க முடியும். இந்த செய்தியினுடைய முடிவுரை என்ன தெரியுங்களா? இயேசு ஏழ்மை உள்ளவராக, தரித்திரம் உள்ளவராக, தலை சாய்க்கு இடமில்லாதவராக அவர் பிறந்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவரிடத்தில் எந்த வெறுப்பும் இல்லை. மாறாக தேவனுக்கு பிரியமாயிருக்கும் குணம் மட்டுமே இருந்தது. இன்றைய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, 13 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள் எல்லா விதமான துணிகிற பாவங்களையும், எல்லா விதமான பயங்கர பாவங்களையும், தேச விரோத குற்றங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கத்தியும் துப்பாக்கியும் தூக்கி கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கூட்டு பாலினம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி வருகிறார்கள். ஒரே ஒரு வாகனத்தை எடுத்து 4 வாலிபர்கள் ஏறிக்கொண்டு ஒரே வலம் வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளிலிருந்து நீங்கள் விலகி கர்த்தருடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டு, நான் நேசிக்கும் என்னுடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எனக்காக தரித்திரனானார், அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு உண்டாகவும் என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார் என்ற கருத்தை நீங்கள் விளங்கி கொண்டால், விசுவாசித்தால், நீங்கள் உங்கள் தேவைகளை சந்திக்கும் ஆண்டவரிடத்தில் திரும்பலாம். நல்ல ஒரு வேதமானவனாக இருக்கலாம். ஜீசஸ் வாஸ் born as poor. இயேசு ஏழையாக பிறந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பழிக்கவில்லை, தூஷிக்கவில்லை. அவருக்கு அது கசப்பாக இருக்கவில்லை. நாம் அதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். Poverty, it is not a bitter sign. It is a chance and opportunity to serve God. நாம் ஏழ்மையாக இருக்கிறதுனால தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அவருடைய வேலை செய்ய நம்மால் முடியும். நல்ல வேதமானவனாக இருக்க முடியும். நாம் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருந்தால், ஐஸ்வர்யமுள்ள பெற்றோர்களுக்கு உடையவர்களாக இருந்தால், பல தலைமுறைகளுக்கு வேண்டியவை எல்லாம் இருந்தால், இந்த உலகமே சதம் என்று நினைத்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிற இளையகுமாரனைப் போல நாம் கெட்டுப்போவோம். ஆகிய அன்பு சகோதரர்களே, வேதமானவனே, உன்னை தாழ்த்து. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லாத ஐஸ்வர்யத்துக்காக ஒரு பறவையை போல நாம் பறக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இருக்கும் ஏழ்மையில், தரித்திரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று நீ நம்பினால், வழி நடத்துவார் என்று நம்பினால், நீ ஒரு நல்ல வேதமானவனாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த தொடரை இங்கே நிறுத்துகிறேன். நாளை இதை குறித்து நான் உங்களோடு பேசுவேன். பிரார்த்தனை செய்வோம். இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த தகப்பனே, இயேசு கிறிஸ்து எங்கள் நிமித்தம் ஏழையானார். அந்த கருத்து எங்கள் மனதை வலிக்கச் செய்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன் எங்கள் நிமித்தம் ஏழ்மையானார் என்ற தகவல் எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. ஆண்டவரே, இந்த தேசம் அழிந்து இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த தேசத்தின் இளைஞர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனதை பார்க்கிறேன். இதோ வீட்டுக்கு ஒரு வாலிபன் ஒரு வேதமானவனாக வரத்தக்கதாக, பெற்றோர்கள் கொடுக்கத்தக்கதாக, திருச்சபைகள் வளர்க்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000.
செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?